சூரியனெல்லாம் வந்து நான் தீபாவளி படத்தில் வெறும் சட்டையை கைட்டு அந்த சூசைன் சுற்றுவார், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கி அவர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவரோட உழைப்பு, அவரோட கஷ்டம் பண்ணிருக்காங்க. சூர்யா சார்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்டு சூர்யா சார். அவரெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதியே இல்லை சார். பயம் இருந்தது. டே ஒன்று போன உடனே நாள் போய் அங்கே நம்ம சும்மா பார்க்க போவோம் இல்லையா, அப்போ பார்க்க போச்சுமா ஒன் சைட் பேக் போட்டோன்னே நம்ம மன அழகாக போட்டோம். பட்டாயா காலிங், அங்கே காலிங், இங்கே காலிங் போட்டோம். டே ஒன்றுமே புகழ் வாங்க இங்கே தொடுங்க அப்படின்ட்டாங்க. வாங்க புளிய தடவுனாங்க. கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த டேயில் வந்து அப்புறம் நைட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இல்லை நைட்டு புகழ் கிளம்பிடுவாப்புல, ரிட்டன் டிக்கெட் போடுவாங்க, எல்லாருமே போயிடுவோம், படம் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் புகழ் பயந்துட்டாரு புளியை பார்த்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே பேசினோம், என்னடா இது நம்ம 60 பேர் போயிருந்தோம் மொத்தம். இவ்வளோ பேரில் நம்ம 59 பேரோட வாழ்க்கை என்னவோ என் ஒரு ஆளால் போயிடுமேன்ற ஒரே காரணத்துக்காக, இல்லை சார் நான் பண்ணுறேன் சார், எப்படி பண்ணலாமல் பயந்து, இல்லை நான் பண்ணுறேன் சார். அப்புறம் அந்த காஸ்டியூம்லாம் அதுக்கேற்ற காஸ்டியூம்லாம் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு தேங்க்யூ ஸோ மச் யுவன் சங்கர் ராஜா சார். ஏன்னா என்னை விட உங்களுக்கு தான் வந்து பயங்கரமான இந்த சாங், அந்த படத்தை பார்க்கணுன்னு மக்கள் வந்து என்னையை பார்க்குறாங்களோ இல்லை, யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பார்க்கணுன்றது தான் மக்கள் வெயிட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அந்த வெயிட்லாம் ஓவராகி எல்லாருமே ரசித்தாங்க. சாங் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக ரசித்தாங்க. தேங்க்யூ. ஐயோ நம்ம வளர்த்து போகணும் இல்லையா, புளியான்றப்ப எல்லாமே சிரிச்சுட்டாங்க. அடுத்தது அடுத்தடுத்து அந்த ஐயோ புலி கூட என்ன பண்ண போகிறான்றப்ப எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இன்டர்வல் பிளாக்ல வெளியில் வர்றது ஹாப்பியாக, ரொம்ப ஹாப்பியாக. புளியை பார்த்தோன்னே எல்லாரும் ஹாப்பியானது, அந்த சந்தோஷம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமான ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேட்டரில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் படம் பண்ணுறப்ப நம்ம பேர் எப்படா வரும், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் பார்ப்போம். இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு நம்ம பேர் ஃபஸ்ட்டு வரப்போ அது இன்னும் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஹாப்பி. தேங்க்யூ. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த புளியெல்லாம் நடிச்சிட்டு இருப்பீங்க, இன்றைக்கி அது வந்து லைவாக ஆடியன்ஸ் கூட பார்க்கல, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களா இந்த இடத்துலலாம் ஆடியன்ஸ் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு? அது மாதிரிலாம் ஆமாம் கண்டிப்பாக. அதில் அதான் இன்டர்வல் பிளாக்லேயே வந்து கேட்பாங்க, நான் போய் பூனை கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு நான் போகிற சீனே வந்து ஐயோ நம்ம வளர்த்து போகணும் இல்லையா, புளியான்றப்ப எல்லாமே சிரிச்சுட்டாங்க. அடுத்தது அடுத்தடுத்து அந்த ஐயோ புலி கூட என்ன பண்ண போகிறான்றப்ப எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இன்டர்வல் பிளாக்ல வெளியில் வர்றது ஹாப்பியாக, ரொம்ப ஹாப்பியாக. அதான் நான் நிறைய இன்டர்வியூ நம்ம எதாவது சொன்னது தான். ஒரு புதுசாக ஒரு பையன் சேனல்லேருந்து வளர்ந்து இந்த பக்கம் வரான், ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற ஒரு இது எல்லாம் பார்க்காம நம்ம படத்துக்கு வந்து ஒரு மியூசிக்கை போட்டது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் யுவன் சங்கர் ராஜா சார். ஏன்னா என்னை விட உங்களுக்கு தான் வந்து பயங்கரமான இந்த சாங், அந்த படத்தை பார்க்கணுன்னு மக்கள் வந்து என்னையை பார்க்குறாங்களோ இல்லை, யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பார்க்கணுன்றது தான் மக்கள் வெயிட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அந்த வெயிட்லாம் ஓவராகி எல்லாருமே ரசித்தாங்க. சாங் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக ரசித்தாங்க. தேங்க்யூ. அதே மாதிரி நிறைய பேர் சிஜியை பற்றி நிறைய பாட்டு ரியல் புலி ஆமாம் இல்லை நடிச்சிருக்கிறீங்க. ஆமாம் ஒரிஜினல் புலி கூட தான் பண்ணோம். ஒரு சின்ன ஷாட் அந்த இங்கே ஒரு ஷாட் 2 ஷாட் மட்டும் தான் வரும், மற்ற ஃபுல்லாகவே எல்லாம் ஒரிஜினல் புலி தான். நீங்கள் சின்ன ஷோ பண்ணும்போதே காமெடிக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபுல்லாக படம் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது, வந்து சேலஞ்சிங்? இல்லை இது என்னென்ன, இந்த கதைக்கு வந்து ஒரு என்ன சண்டான ஒரு ஆள், காமெடி தேவைப்படுது. காமெடிக்கு முத்துக்கால் அண்ணன், இப்போ ஒரு சிங்கப்பள்ளி அண்ணன், நம்ம அண்ணா இம்மானா நச்சு, இவங்க எல்லாமே இருக்கேன். இந்த கேரக்டர் வந்து ஒரு இன்னசென்ட்டு, நம்ம எதையுமே கவுண்டர் அடிக்க முடியாது. அந்த கேரக்டராக வந்து அது எமோஷ்னலாக எல்லாமே நிறைய சொன்னது எமோஷ்னல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னா. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, அயோத்தி ஆகட்டும், 1947 ஆகட்டும், அப்புறம் திடீர்னு கோலி சோடான்னு ஒரு டக்குன்னு வெப் சீரிஸில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணேன். மறுபடியும் ஓம்காளி ஜெய்காளி, அது ஒரு அந்த மாதிரி கேரக்டரு மக்களுக்கு எது பிடிக்குதோ எல்லாமே பண்ணணும் அப்படின்றது தான். அடுத்தடுத்து எல்லாமே காமெடி தான் பண்ணிக்கிட்டு. சார் இதுக்கு முன்னாடி கமல் சார், விக்ரம் சார்லாம் பண்ணியிருக்காரு, விக்ரம் சார் வந்து தெய்வ திருமணம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறது எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு? டஃப் இல்லை, அந்த இந்த கேரக்டர் அவங்கள்ட்ட ஒரு இது தானே. நம்ம ஏன்னா எல்லாருமே வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் இதில் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துலேருந்து ஒருத்தர் எடுத்துக்கலாம், ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி போனால் மக்களுக்கு பிடிக்குமே, குழந்தைங்க ரசிப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன நமக்கு குத்துக்கம்பல் அவ்வளோ கெட்டப்ஸ் நிறைய போட்டிருப்போம். குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பண்ணோம். ஸோ இது வந்து அப்படி தான் ஒரு கேரக்டராக பண்ணால் பிடிக்குன்றதுக்காக பண்ணோம். இதுக்கப்புறம் காமெடியாக பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும், சென்டிமெண்ட்டும் பரிதாபப்படுற மாதிரி இருக்கும். இப்போ தேட்டரில் பார்க்கும்போது எதுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறது? எமோஷ்னல் தான் எல்லாமே லைக் பண்ணாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் கோர்ட் சீன்லாம் எல்லாருமே வெளியே வந்து சொன்னதை தான் நல்லா இருந்தது சொல்லிட்டு எமோஷ்னல் பயங்கரமாக இருக்கும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க.
நிஜ புலி கூட நடிச்சிருக்கீங்க, பயமா இல்லையா உங்களுக்கு? பயம் இருந்தது. டே ஒன்று போன உடனே முதல் போய் அங்கே நம்ம சும்மா பார்க்க போவோம் இல்லையா, அப்போ பார்க்க சும்மா ஒன் சைட் பேக் போட்டோன்னே நம்ம மன அழகாக போட்டோம். பட்டாயா காலிங், அங்கே காலிங், இங்கே காலிங் போட்டோம். டே ஒன்று புகழ் வாங்க இங்கே தொடுங்க அப்படின்ட்டாங்க. வாங்க புளியை தடவுனாங்க. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த டேல வந்து அப்புறம் நைட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க, இல்லை நைட்டு புகழ் கிளம்பிடுவாப்புல, டிக்கெட் ரிட்டன் டிக்கெட் போடுவாங்க, எல்லாருமே போயிடுவோம், படம் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் புகழ் பயந்துட்டாரு புளியை பார்த்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே பேசினோம், என்னடா இது நம்ம 60 பேர் போயிருந்தோம் மொத்தம், இவ்வளோ பேரில் நம்ம 59 பேரோட வாழ்க்கை என்னவோ என் ஒரு ஆளால் போயிடுமேன்ற ஒரே காரணத்துக்காக, இல்லை சார் நான் பண்ணுறேன் சார், எப்படி பண்ணலாம் பயந்து, இல்லை நான் பண்ணுறேன் சார். அப்புறம் அந்த காஸ்டியூம்லாம் அதுக்கேற்ற காஸ்டியூம்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. சார் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, உங்களை நம்பி தியேட்டருக்கு வர ஆடியன்ஸ் எதை எதிர்பார்த்து வரலாம்? கண்டிப்பாக இது ரொம்ப நாளாக வந்து இந்த புலி அந்த மாதிரிலாம் நான் யாரும் பார்க்கல, எல்லாமே இதை தான் சிஜி அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஒரிஜினல் புலியை பார்க்குறது ரொம்ப ஆசை. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்தேன், எல்லாருமே நான் அதனால தான் பார்க்க வந்தேன். பின்னாடி இருந்து பார்த்துட்டு எல்லாம் பேசுகிறேன், அந்த குட்டி புலி வர்றப்ப அழகாக இருக்குது புலி. ஏன்னா புலியெலாம் எல்லாம் அந்த ஜூவில் அங்கே எல்லாம் பார்ப்பாங்களா, பார்க்கணும் ஆசை இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் புலியை பார்த்தா அந்த ஃபீல் இருக்கும், ஜாலியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க மீடியாவில், அவங்களாம் படம் பார்த்தாங்க? எல்லாருமே பாலாலேருந்து எல்லாருமே வந்தாங்க, பார்த்தாங்க. எல்லாருமே மாமா அதான் மாமா நீங்கள் காமெடி ஓகே அப்படி இப்படின்னு இருந்தால் கூட எமோஷனல் வந்து பயங்கரமாக இருக்குது, கதைக்கு அதுதான் தேவை, அதை கேரி பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காமல் ஜாலியாக போகும், அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி நீங்கள் சின்ன ஒரு படிப்படியாக முன்னேறி இப்போ ஹீரோ கதையின் நாயகனாக நடிச்சிருக்கீங்க. சில பேர் இதை வந்து தப்பாக பேசுகிறோம், சில பேர் அவதூறாக பேசுறது, நான் தான் பெரிய நடிகன்ற மாதிரி பேசுறது, அதை பற்றி என்ன? அப்படிலாம் இல்லை. நான் மீடியாவுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ கலக்கப்போகுது அவர்லேருந்து சரி சிச்சாப்பூர்லேருந்து எனக்கு அதே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் அப்படியே ஒரு விஷயமா பண்ணி இன்றைக்கி குக்குத்து கோமாளி வரையும் வந்திருக்கோம். இப்போ சினிமாலேயும் அதே ஒரு விஷயம் வருது, இதை அப்படியே கடந்து வருவோம். அதை பற்றி இது பண்ணுறல, நம்ம மேலே கல்லடிக்க படுதுன்றதுக்காக நம்ம ஐயோ வலிக்குது நான் ஒதுங்கிட்டுனா என்னால் மேலே வர முடியாதுல்ல. ஸோ வாங்குவோம். அந்த மாதிரி கிறுக்கு திரும்ப பேசுறது பண்ணுறது அதெல்லாம் சரி எதவங்கள சொல்றாங்க. இப்ப கடைசி அந்த ஒரு வாரத்துல நடந்திருக்க சில விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க, அதை கேக்குறாங்க, அந்த விஷயங்களை கேக்குறாங்க. அவர் வந்து தப்பா பேசியிருக்காரு, சூர்யாவை பத்தி தப்பா பேசியிருக்காரு. இல்லை அவருக்கு பாவம் இருக்கு, பாவம் கஷ்டப்படலாம்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டிருந்தா யாரையுமே பேசிக்க மாட்டாங்க. சூரியனெல்லாம் வந்து நான் தீபாவளி படத்தில் வெறும் சட்டையை கைட்டு அந்த சூசைன் சுற்றுவார், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கி அவர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவரோட உழைப்பு, அவரோட கஷ்டம் பண்ணிருக்காங்க. சூர்யா சார்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்டு சூர்யா சார், அவரெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதியே இல்லை சார். அவரை பற்றி பேச வேணாம். தேங்க்யூ ஸோ மச். இல்லை பேசிக்கிட்டு தான் இப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நல்ல ஒரு காமெடி, அது காமெடி ஃபுல்லாக த்ரோட்டாக காமெடியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஜூ கீப்பர், உங்கள்கிட்ட எடுத்துன்னு சேர்த்துருக்கோம், நீங்கள் நல்லபடியாக மக்கள்கிட்ட சேர்த்துங்க. தேங்க்யூ, லவ் யூ.